இயற்கை அவனி. And I look at the body in soul consciousness. நான் அப்பாற்பட்டிருக்கின்றேன். ஆத்ம உணர்வில் நான் உடலை பார்க்கும் பொழுது And I see it as a gift from the nature. இயற்கையின் ஒரு பரிசாக நான் பார்க்கின்றேன். Yes, I have to take responsibility to take care of body. ஆம், நிச்சயமாக Very pure உடலை feelings. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பை தூய There is no உணர்வுகளால் நான் attachment எடுத்துக் with the body. கொள்கின்றேன். எனக்கு உடலோடு எந்த பற்றும் இல்லை. But I know I can serve through the body. ஆனால் நிச்சயமாக உடலின் மூலம் சேவை செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். Before I serve through the body, முன்பு நான் உடலால் சேவை செய்தேன். just taking care of Lokik duties and responsibilities. உலகாய பொறுப்புகளையும் கடமைகளையும் மாற்றுவதில் நான் சேவையில் இருந்தேன். But now I serve ஆனால் இப்பொழுது நான் all the souls of the world உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் and also make elements nature Sato Pradhan. சேவை செய்கின்றேன். இயற்கையும் சத்தோப்பிரதானமாகுவதற்காக சேவை செய்கின்றேன். Baba says, children, பாபா கூறுகின்றார், குழந்தைகளே நீங்கள் சேவை செய்ய வேண்டும். இயற்கைக்கும் நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். because nature is serving us. ஏனென்றால் இயற்கை நமக்கு சேவை செய்கிறது. So through my pure thoughts, என்னுடைய தூய எண்ணங்களின் மூலம் my feelings of gratitude, என்னுடைய நன்றியான உணர்வுகள் and thought of abundance, என்னிடம் அதிகம் அனைத்துமே அதிகமாக இருக்கும் அந்த உணர்வோடு I share thoughts of blessings with the nature. இயற்கையோடு நான் ஆசீர்வாதங்கள் நிறைந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். Look at a tree ஒரு மரத்தை பாருங்கள், giving us fruits, பழங்களை நமக்கு அளிக்கின்றது. pure drishti vibrations, தூய திருஷ்டி மற்றும் அதிர்வுரைகள் will help us help the நமக்கு tree உதவி செய்கின்றது. to blossom, மரத்திற்கும் to உதவி be more. செய்கின்றது. மேலும் அதிகமாக கொடுப்பதற்கு உதவி செய்கிறது. So every moment, ஒவ்வொரு thoughts நொடியும் of blessings for the nature. இயற்கைக்காக ஆசீர்வாதங்கள் நிறைந்த எண்ணங்களை Body had been given by the நாம் nature. கொண்டிருக்க வேண்டும். உடல் My இயற்கையினால் gratitude towards the கொடுக்கப்பட்டது. nature. அதனால் இயற்கைக்காக நான் அதிகமான நன்றி உணர்வுகளை So in கொண்டிருக்கின்றேன். remembrance of Baba, பாபாவினுடைய நினைவில் whatever I receive from Baba, பாபா கிட்டிருந்து நான் பெறும் I அனைத்தும் share with all the souls, நான் but எல்லா also with the ஆத்மாக்களிடமும் nature. பகிர்ந்து கொள்கின்றேன். இயற்கையினோடும் பகிர்ந்து கொள்கின்றேன். Taking the Ishti from Baba, பாபா கிட்டிருந்து அனைத்தையும் பெற்று பாபாவிடமிருந்து திருஷ்டி எடுக்கின்றேன். and sharing அதையே நான் all the பகிர்ந்து கொள்கின்றேன். Baba's உலகில் உள்ள love அனைத்து ஆத்மாக்களிடமும் பாபாவினுடைய அன்பை நான் and with the பகிர்ந்து nature கொள்கின்றேன். also. இயற்கையோடும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.
Om Shanti. ஓம் சாந்தி. Everyone's face looking brighter, cheerful, ஒவ்வொருவருடைய blossom. முகமும் பிரகாசமாக Dear Baba is மிகவும் living அழகுண்டு flowers. தூய்மையாக இருப்பதை நான் Baba பார்க்கின்றேன். is gardener, நாம் seedless, அனைவரும் as பாபாவினுடைய parents, மலர்கள் wants to பாபா see all வந்து children very தோட்டக்கார happy. பெற்றோராக குழந்தைகள் Everyone அனைவரும் sense சந்தோஷமாக happy பார்த்து elements. விரும்புகின்ற திருப்தியாக எல்லா பிராப்திகளும் பெற்றவர்களாக Towards the பார்த்து end of விரும்புகின்றார். bhakti, end of பக்தியினுடைய Kali Yuga, I mean, பாதையினுடைய இறுதியில் கலியுகத்தின் இறுதியில் the worshipping of elements begin, இயற்கையினுடைய வழிபாடு and even ஆரம்பமாகின்றது. worshipping of human beings. And Baba மனிதர்களையும் கூட also says the last வழிபாடு chapter of செய்ய bhakti. ஆரம்பிக்கிறார்கள். பாபாவும் கூட அது பக்தியினுடைய So கடைசி devotees நேரம் என்று கூறுகின்றார். will worship every element, பக்தர்கள் ஒவ்வொரு water, the இயற்கை sun, தத்துவங்களையும் வழிபாடு sacrificing செய்கிறார்கள். fire, தண்ணீர், தண்ணீர், someone, சூரியன், every element, அக்னியில் various அர்ப்பணம் traditions. செய்கிறார்கள். நிறைய பாரம்பரியத்தோடு Anyway, வழிபாடு that's for being செய்யப்படுகின்றது. grateful, அவை அனைத்துமே வந்து ஒரு thankful to the ஒரு elements. நன்றி உணர்வோடு But இயற்கைக்காக then நன்றி there are உணர்வுகளை தெரிவிப்பதாக இருக்கின்றது. path of bhakti பக்தியின் they wash the பாதையிலே feet. சிலர் வந்து கால்களை Both அலம்புறாங்க. ways. Before it used to be of இரண்டு idols in விதத்திலும் temples. முன்பு வந்து கோயில் இருந்த சிலைகள் And priest will give that water. They call it ஐயர் Puri. வந்து அந்த அந்த And then they நீரை start doing also எல்லோருக்கும் human கொடுப்பார்கள். அதை leaders வந்து want மனிதர்களுக்கும் purity. செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது தலைவர்கள், But குருக்கள் our understanding அவர்களுக்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது of பாதங்களை relationship of soul அலம்புறது. consciousness with body இப்போ நாம வந்து ஆத்ம is something உணர்வில் bhakti. இருக்கிறோம். உடலோடு நாம் இப்போ நமக்கு இருக்கும் We are உணவு not வந்து worshipping பக்தின்னு the சொல்ல body, முடியாது. நாம் உடலை வந்து வழிபாடு பண்ணவில்லை. but we are appropriately serving ஆனால் நாம் சரியான முறையில் சேவை செய்கின்றோம். for making elements pure. தத்துவங்களை தூய்மையாக்குவதற்காக சரியான முறையில் நாம் சேவை செய்கின்றோம். அதாவது இயற்கையை From its body is பாராட்டுகின்றோம். created இயற்கையினால் உருவாக்கப்பட்ட இந்த and உடலை also நாம் sustained பாராட்டுகின்றோம். without அதை நாம் air, without பராமரிக்கின்றோம். water, without food. ஏனென்றால் தண்ணீர் Body cannot இல்லாமல், survive. உணவில்லாமல், காற்றில்லாமல் உடலால் உயிர் வாழ But our முடியாது. deep appreciation, இதையெல்லாம் பாராட்டும் நம்முடைய setting the right example சரியான ஒரு of உதாரணமாக how I am using this body as a gift from நான் nature. எவ்வாறு இந்த உடலை God இயற்கையின் is ஒரு creator, பரிசாக நான் the same பயன்படுத்துகின்றேன். for the soul. கடவுள் படைப்பவர், ஆத்மாவை பொறுத்தவரை கடவுள் படைப்பவர் அப்படின்னு But சொல்லுவோம். the nature also is creator for the ஆனால் body. இயற்கையும் கூட It is உடலை from the படைத்தவர். lovely parents. உலகாய தாய் தந்தையரிடமிருந்து நமக்கு உடல் Nature கிடைத்திருந்தாலும் elements. கூட இயற்கையிடமிருந்துதான் So நமக்கு it's a very கிடைத்திருக்கிறது. different understanding அதனால் இது ஒரு behind மிகவும் the வேறுபட்ட worshipping. வித்தியாசமான புரிந்துணர்வு. பக்தியின் பாதையில் So வழிபாடு I know செய்வதோடு இது வேறுபட்ட some of you, புரிந்துணர்வு. I have done some உங்களில் சிலரும் worshipping of வந்து elements, செய்திருக்கலாம். not நானும் கூட continuously until now. நானும் கூட இயற்கையை வழிபாடு பண்ணியிருக்கின்றேன். ஆனால் But மனிதர்கள் whenever my நிச்சயம் வழிபாடு grandfather பண்ணல. died, all the ஏன்னா children எப்போ வந்து go to என்னுடைய different ashram. தாத்தா குழந்தைகள் In the evening, அனைவரையும் when you ஆசிரமங்களுக்கு come அழைத்து for செல்வார். the சாயங்காலம் நாங்கள் எல்லாரும் dancing feet, வந்து I will disappear. காலை I வந்து never தொட்டு liked கும்பிடணும் it. I அப்படிங்கிறப்ப felt எல்லாரும் கியூ that I பண்ணுவோம். am அப்ப வந்து நான் காணா போயிடுவேன். எனக்கு அது பிடிக்காது, இல்லைன்னா என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால அந்த நேரத்துல நான் காணா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க the தீதி. self-respect I had even before Gyan. சோ ஞானத்திற்கு முன்னாடியே எனக்கு அந்த But சுய now மரியாதை what we இருந்தது. doing actually as a இப்போ நாம் என்ன it's not செய்யறோம் bhakti. அப்படின்னா, நாம செய்வது இப்போ பக்தி It's கிடையாது. creating the right awareness சரியான விழிப்புணர்வை உருவாக்குகின்றோம். and changing body consciousness into soul உடல் consciousness. உணர்வை ஆத்ம உணர்வாக நாம் மாற்றுகின்றோம். Because in body consciousness, ஏனென்றால் உடல் உணர்வில் everything what we did, நாம் எது செய்த our அனைத்தும் little
சிலது வந்து சரியாக இருந்தது, சிலது but அதிகப்படியாக more in இருந்தது. body consciousness. அது அனைத்துமே உடல் உணர்வுல தான் இருந்தது. And we want to do this now in soul consciousness இப்போ நமக்கு அதை ஆத்ம உணர்வுல செய்யணும் because அப்படின்னு Baba நாம says that விரும்புறோம். ஏன்னா பாபா சொல்ற service can also happen when சேவை souls can அப்படிங்கிறது experience God's love through our ஆத்மாக்கள் eyes. நம்முடைய கண்களின் மூலம் கடவுளின் அன்பை We அனுபவம் look செய்ய at the முடியும்னா souls and அதுவும் share சேவையாகும். blessings. ஆத்மாக்களை பார்த்து ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். Even when we look at plants, flowers, நாம் செடி கொடிகள் மலர்களை பார்க்கும்போது our கூட pure feelings, நம்முடைய தூய உணர்வுகள் அவற்றுக்காக நம்முடைய தூய உணர்வுகள் because there is natural beauty, இருக்கின்றது. ஏனென்றால் அதில் இயற்கையான அழகு இருக்கின்றது. அவை நமக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கின்றன. so looking at the concept of clean and pure, தூய்மை மற்றும் சுத்தமான அப்படிங்கிற அந்த அம்சங்களை பார்க்கும் பொழுது நாம் மேலும் நாம் விழிப்புணர்வு மிக்கவர்களாக ஆகின்றோம். அதாவது ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஒவ்வொரு எண்ணமும் எந்தவித ஒரு குற்றமும் இல்லாமல் உடல் உணர்வு இல்லாமல் நம்முடைய எண்ணங்களை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த அளவில் நாம் வைத்திருக்கும் பொழுது தூய்மையாக இருக்கும் பொழுது சுத்தமாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது எந்தவித கலப்படமும் இல்லாமல் நாம் என்னை சுற்றி நாம் பார்க்கும் அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் அதில் நன்மையை வந்து நான் பார்க்கின்றேன். இதனால் ஆத்மாவுக்கு நன்மை இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொருவருடைய பாகத்திலும் இருக்கும் சின்ன சிறு விஷயங்களை எல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பார்வையாளராக இருக்கின்றேன். எனக்கே நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நான் நினைவூட்டிக் கொள்வது நான் வந்து ஒரு சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் அல்ல. சில பேர் வந்து சொல்றாங்க நான் யஜ்யத்தை பாதுகாக்கின்றேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அது கூட ஒரு பழக்கமாகிவிடும். அனைவரும் பாபாவினுடைய திருஷ்டியில் சதா இருக்கட்டும். சில பேரை சில விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது நான் பாபாவை பார்க்கின்றேன். பாபா உங்களுடைய திருஷ்டிதான் முக்கியம். நான் திருஷ்டியை பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் அது அன்பு, சொந்தமான ஒரு உணர்வு, ஆசீர்வாதங்கள். நீங்க என்ன செய்றீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. பாபா உங்களுக்கு சக்தியை கொடுக்கின்றார். யஜ்யத்திற்கு அது முக்கியம். So body has been given to me. அதனால் இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை வந்து இந்த உடலுக்கு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக ட்ரஸ்டியாக ஆக்கப்பட்டிருக்கு. நான் இந்த உடலுக்கு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர், ஒரு ட்ரஸ்டி அப்படின்னு என்னை நான் கருதும் பொழுது ஒன்று வந்து உடலை அக்கறையோடு நான் பார்த்துக் கொள்வது ஒரு பொறுப்பாளராக, அதற்கும் முன்னாடி நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். உடலை பார்த்துக் கொள்வதற்கு முன்பு ஒரு மேலோட்டமான விதத்துல வேறு வேறு விதமான வந்து வெளிப்புறத்துல வேறு வேறு விதமான அலங்காரங்கள் இருந்தது. அதாவது பார்த்துக் கொள்கின்றேன் அப்படின்னு. ஆனா இப்போது நான் உள்ளுக்குள்ள அக அழகை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். இது அந்த அக அழகு இயற்கையானது. எல்லாமே இயற்கையானது, இயல்பானது. முதலில் உள்ளுக்குள் நான் இயற்கையாக, இயல்பாக, எளிமையாக இருக்கணும்.
இயற்கை அப்படின்னாலே அது வந்து எளிமையானது, So அழகானது. அழகுனாலே அது ஆரோக்கியமானது. இயற்கையான உணவு, everything natural. எல்லாமே இயற்கையானது, இயல்பானது. Because nature around you gives you a very ஏன்னா humble நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை நமக்கு because ஒரு nature, the way nature பணிவான is ஒரு serving உணர்வை நமக்கு is so கொடுக்கின்றது. humble. ஏனென்றால் இயற்கை சேவை செய்கிறது. Nature, it makes you really smile and happy. இயற்கையின் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது தன்னிச்சையாகவே Now the உங்களை world ஒரு has much புன்னகை கொள்ள possession, வைக்கின்றது. accumulation of gold, இன்றைக்கு diamonds, and நிறைய ornaments. சேகரிச்சு வச்சிருக்காங்க ஜனங்கள், நிறைய It's நகைகள், a different happiness. நிறைய விதமான அணிகலன்கள், இதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. It's not inspiring, it's happiness. அது வந்து But from the ஊக்குவிப்பதாக nature இல்லை, of ஆனால் nature, சந்தோஷம் you get அடைகிறாங்க. beautiful ஆனா colors, இயற்கை நீங்க பார்க்கும்போது அழகான and வண்ணங்கள், வர்ண nature நிறங்கள் everything is white. எல்லாம் வந்து பச்சையாக இருக்கு. இன்றைக்கு எல்லாமே Happiness இந்த feels காலத்துல very எல்லாம் வெள்ளையாக small, இருக்கு அந்த பனி பெய்யறதுனால. சோ இந்த இயற்கையிலே எல்லாமே So அழகானதாக taking இருக்கின்றது. care of the body as a trustee is உடலையும் not to இந்த maintain ஒரு an animal, நம்பிக்கை and that's where also பொறுப்பாளராக நான் simplicity பார்த்துக் comes in. கொள்வது அப்படிங்கிறது அது இயற்கையான ஒரு விஷயம். அதுல எளிமை இருக்கு. இயற்கையில எளிமை இருக்கு. And it's very, very easy to maintain when there is simplicity. You're not caretaking. எப்போ வந்து அது ரொம்ப எளிமையாக இருக்கோ அதை பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப There's a சுலபமாக difference இருக்கு. between a அப்போ caretaker நாம and a வந்து ஒரு trustee, right? பொறுப்பாளராக இருக்கிறோம். பார்த்துக் கொள்பவருக்கும் பொறுப்பானவருக்கும் வித்தியாசம் Very இருக்கு subtle இல்லையா? difference. ரொம்ப Caretaker is சூட்சமமான all. வித்தியாசம். யார் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களோ I go to அவங்க many, என்ன many big பண்ணுவாங்க, houses of people, so they're living பெரிய rooms பெரிய are வீடுகளுக்கு நான் like போயிருக்கேன். அவங்களுடைய அறை அவங்களோட because they don't use பார்த்தீங்கன்னு it. சொன்னாக்க அதை வந்து அவங்க ரொம்ப பயன்படுத்த They have to மாட்டாங்க. சும்மா clean it, பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, empty it. சுத்தம் They're பண்ணணும், not using இதை it. மாத்தணும், அதை மாத்தணும். Mostly அவங்க they have வந்து small பெரிய children அறையா in their இருக்கு. house. அந்த பெரிய அறையை, வரவேற்பறையை அவங்க So all பயன்படுத்துவதில்லை. that இருந்தாலும் goes அதை into வந்து what பராமரிக்கணும், we பார்த்துக்கொள்ளணும். அப்போ இந்த வாழ்க்கை முழுவதுமே நாம வந்து பயன்படுத்தும் whatever is அனைத்தையும் நாம் important, we பார்த்துக் put கொள்ளணும். into it. எதெல்லாம் So முக்கியமோ அதை நாம செய்யணும். in the பார்த்துக் kitchen, we கொள்றோம். take care of கிச்சன்ல what is இருக்கிற, necessary. சமையல் அறையில இருக்கிற என்ன எதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், But எது I'm அவசியமோ அதையெல்லாம் நாம் using பார்த்துக்கிறோம். things which I am not even using, right? ஆனா நான் பயன்படுத்தாத விஷயங்களை கூட நான் பார்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கு. So it doesn't bring joy, right? அதுல வந்து அது Like சந்தோஷம் கொண்டு I வராது. have so much. ஐயோ இவ்வளவு செய்யணும் But நானு one day அப்படின்ட்டு you start இருக்கும். thinking, but if I'm not using, why I'm keeping? Huh? ஆனா நீங்க ஒரு நாளைக்கு வந்து சிந்திக்கலாம், நான் There are பயன்படுத்தலைன்னா நான் many ஏன் of us அதையெல்லாம் who miss பார்த்துக்கணும் something out அப்படின்னு. ஏன்னா நம்மள சில பேர் வந்து திரும்ப திரும்ப when we see இது someone அதுன்னு use பிரிச்சு us, give வச்சுக்கிட்டே it to them. இருப்பாங்க. சரி நீங்க பயன்படுத்தலைன்னா யாருக்காச்சும் பரிசாக கொடுத்து விடுங்க. உங்களுக்கும் அதுல சந்தோஷம் இருக்கும். So then there is connection of body and the time. ஏன்னா உடலுக்கும் நேரத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது. So that is why அதனால்தான் it's helpful to have a timetable. ஒரு கால அட்டவணை இருப்பது மிக மிக உதவியாக இருக்கும். And every time I as a soul ஒவ்வொரு முறையும் ஒரு do ஆத்மாவாக something நான் through the body, செயல்களை உடலின் மூலம் செய்யும் பொழுது, if I am reminding myself I am trustee of this body, நான் இந்த உடலுக்கு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் அப்படின்னு என்னை நான் நினைவூட்டிக் so கொள்வேனானால், two things will come in mind: Baba, God, இரண்டு விஷயங்கள் மனதில் வரும். பாபா, கடவுள், மற்றொன்று இயற்கை. and என்னை of நான் course the ட்ரஸ்டின்னு souls who have trust. நினைவுபடுத்திக் கொள்ளும் போது இரண்டு விஷயங்கள் ஞாபகத்திற்கு வரும். ஒன்று கடவுள், மற்றொன்று இயற்கை. என்னுடைய உலகாய வாழ்க்கையிலும் But கூட one is physical body, is the creation ஒண்ணு ஸ்தூல உடல், ஸ்தூல பெற்றோர்களால் but also what கொடுக்கப்பட்டது. soul has received from them.
ஆத்மாவும் அவர்களிடம் இருந்து என்ன பெற்றிருக்கின்றது. So they say trusteeship of body is reminding myself நம்பிக்கை பொறுப்பாளர் உடலுக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் எனக்கு நான் நினைவூட்டிக் as it trusts கொள்கின்றது me, ஒரு பொறுப்பாளராக I have to serve through this body. நான் இந்த உடலின் மூலம் சேவை செய்ய வேண்டும். So one of the reason we offer bhog before eating, நாம் the உணவு feelings of உட்கொள்வதற்கு achievement, முன்பு நாம் போக் படைப்பதற்கு when ஒரு there is காரணம் joy in life or achievement in life, I bring வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும்போது ஏதாவது அடைத்திருக்கும் போது பாபாவிற்கு நான் போக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் ஏற்படுகின்றது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பாபாவுக்காக மலர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. Because what can I offer? What else can I offer? ஏன்னா நான் வேற என்னதான் கொடுக்க முடியும் பாபாவுக்கு? Or we say let's do Brahma Bhojan for all the Brahmins. என்ன பிராமணர்கள் எல்லாருக்கும் நாம் பிரம்ம போஜன் செய்யலாம் அப்படின்னு எண்ணம் வரும். எல்லையற்ற குடும்பம். So you are using body or whatever. நீங்கள் உடல் அல்லது என்ன உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கோ அதையெல்லாம் நீங்க எல்லையற்ற குடும்பத்தோடு பாபாவோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அது ஒரு நன்றி உணர்வுகள், கிராட்டிடியூட். Sometimes I wonder. சிலப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. They say the best cameras lens are from Japan. கேமராவினுடைய மிக சிறந்த லென்ஸ் ஜப்பான்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா நம்முடைய கண்களை பாருங்க. இந்த கண்களை விட அதிக நாள் நன்றாக வேலை செய்யக்கூடிய வேற ஏதாவது லென்ஸ் இருக்க முடியுமா? எதை நாம் பார்த்தாலும் எவ்வாறு அது படைக்கப்பட்டிருக்கு? I don't know who designed it. யார் இதை டிசைன் பண்ணாங்க, உருவாக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய ஸ்தூல கண்களை சொல்றாங்க. ஆனால் எவ்வளவு கிட்னி எங்கேயோ இருக்கு, ஹார்ட் இருக்கு, இதயம் இருக்கு, உடலினுடைய பல்வேறு அங்கங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா முழு படைப்பும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா? சிலப்போ நாம பார்க்கிறோம் வேறு விதமான வர்ணங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். நாம் வர்ணங்களை உருவாக்குகின்றோமா அல்லது இயற்கையிலேயே இருக்கின்றதா? இப்பொழுது நாம் மலர்களினுடைய நிறங்களை வைத்து நாம விளையாடுறோம். அதாவது நமக்கு வேண்டிய நிறங்களை நாம் உருவாக்குகின்றோம். ஆனால் ஆதியில் நிறங்கள் மிக அழகானது இல்லையா? ஆழமான முறையில் உடலை நாம் பாராட்டுவதும், அதாவது ஆகா படைப்பு அப்படின்னு பாராட்டுவதும், அதே நேரத்துல பார்த்து கொள்வதும். பிரம்மா பாபாவிடம் ஒரு 18 மணி நேரத்திற்கு சரியான கால அட்டவணை இருந்தது. மிக அழகான சரியான துல்லியமான நேரத்திற்கு அனைத்து விஷயங்களையும் பாபா நிறைவேற்றினார். அதுல எந்த விதமான மன பதற்றமோ எந்த விதமான குழப்பமோ இருந்ததில்லை. ஏன்னா பாபாவினுடைய ஆத்மா உணர்வும் பாபாவினுடைய நினைவும் இருந்ததால் அனைத்துமே இயற்கையாக இருந்தது. பாபா இயற்கையா எந்திரிச்சார். காலையில முரளி கிளாஸ் ரொம்ப வருவாரு. அப்புறம் நிறைய தூரம் நடப்பார் பாபா. அப்புறம் பாபா காலை உணவு எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதுவார். வந்த கடிதங்களை எல்லாம் படிப்பார். அதன் பிறகு சமையலறை பக்கம் போய் பார்ப்பார். எங்கெல்லாம் குழந்தைகள் கர்மயோகா செய்யறாங்க அந்த இடத்துக்கெல்லாம் பாபா போவார். அப்போ பாபா எல்லார் கூடயும் அங்க சேர்ந்து கர்மயோகா செய்வார். லஞ்ச் அப்புறம் மதிய உணவுக்கு பிறகு கொஞ்ச நேரம் பாபா ரெஸ்ட் எடுப்பார். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்பார். அப்புறம் லைட்டா ஒரு டின்னர் இரவு உணவு சாப்பிட்டு பாபா வகுப்பிற்கு செல்வார். அப்புறம் பாபா படுப்பார். 10 மணிக்கு பாபா ராத்திரி படுப்பார். இயற்கையாக காலையில பாபா எந்திரிச்சார். ஒரு பொறுப்பாளராக ஆத்மா உணர்வுல என் உடலை பார்த்துக்கும் பொழுது நிறைய திருப்தி இருக்கும்.
உடலினுடைய அந்த ஆற்றல் but sometimes body மனதால செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா சிலப்போ உடலால முடியாது. leadership I feel ஆனால் இந்த பொறுப்பாளரா இருக்கிறது அப்படிங்கிறது நம்மகிட்ட ஒரு சரியான ஆற்றலை, உடலினுடைய ஆற்றல், அதாவது உடலால் செய்யக்கூடிய தன்மையையும் அதிகரிக்கும். நான் ஒரு பொறுப்பாளர், நம்பிக்கை பொறுப்பாளர், but நான் not பார்த்துக் as I கொள்கின்றேன். expected expectation possessions ஆனால் நேத்து சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகளோ அல்லது அனைத்தையும் சேர்த்து வைத்துக்கணும் and அப்படிங்கிற I'm அந்த looking at உணர்வோ my body as a அப்படி இல்ல. temple ஆனால் என்னுடைய உடலை நான் ஒரு and that நம்பிக்கை pure பொறுப்பாளர் vision towards அப்படிங்கிற my விதத்திலிருந்து பார்க்கிறேன். அப்போ என்னுடைய உடலுக்காக நான் ஒரு very pure தூய்மையான ஒரு பார்வையை கொண்டிருக்கின்றேன். now அதிக that's அதிக without தூய்மையான whatsoever பார்வை. அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் உடலுக்காகவும் if I நம்மால் அந்த cannot பார்வையை have pure கொண்டிருக்க vision முடியும். loveful vision towards my own என் body then what என்னுடைய else can சொந்த I do உடலுக்காக ஒரு This தூய்மையான அன்பான உணர்வு இல்லை அப்படின்னா மற்றவர்களோடும் அந்த அன்பை என்னால் பகிர்ந்து pure கொள்ள and முடியாது. loveful ஆனால் மிக nature மிக தூய்மையான அன்பான ஆத்ம உணர்வை very என்னுடைய beautiful உடலுக்காக நான் கொண்டிருக்கும் in பொழுது soul மிக consciousness அழகான looking at விதத்தில் my body and I can look என்னுடைய at உடலை நான் Baba is பார்க்கின்றேன். looking at me பாபாவை நான் பார்க்கின்றேன். பாபாவும் என்னை பார்க்கின்றார். so drishti eyes really become like lotus இந்த திருஷ்டியில் கண்கள் நிச்சயமாக ஒரு they தாமரை are போல் not like ஆகிவிடுகின்றது. physical lens right அது ஸ்தூலமாக இருக்கும் it's the இந்த soul லென்ஸ் போன்றது அல்ல. ஆனால் reflecting through the eyes ஆத்மாதான் கண்களின் மூலமாக பார்க்கின்றது. so when soul consciousness the original stage ஆத்மா உணர்வில் ஆதியான நிலையில் அனாதியான நிலையில் stages or forms ரெண்டு நிலையிலும் நாம் through my முயற்சி eyes செய்து I see பார்க்கின்றோம். myself in என்னுடைய that form கண்களின் மூலம் என்னை நான் அவ்வாறு பார்க்கின்றேன். அனாதியான I ஸ்திதியில், look at the ஆதியான body ஸ்திதியில். as very அப்போ peaceful very lovely உடலை மிகவும் அன்பாக உடல் that இருப்பதை நான் also பார்க்கின்றேன். becomes உடல் அமைதியான நிலையில் இருப்பதை நான் பார்க்கின்றேன். purity changes into divinity அப்போ என்னிடம் அந்த தூய்மை இருக்கும்போது அந்த தூய்மை தான் தெய்வீக தன்மையாக மாறுகின்றது. ஏன்னா தெய்வீக தன்மைக்கு அருளும் அந்த சக்தி purity has இருக்கின்றது. power to restore and divinity also தூய்மைக்கும் அருளும் சக்தி இருக்கின்றது. தெய்வீக cannot தன்மைக்கும் destroy அருளும் it சக்தி is given இருக்கின்றது. ஏன்னா இந்த இரண்டு அம்சங்களுக்கும் எதையும் அழிக்கும் so சக்தி your இல்லை, drishti ஆனால் meditates கொடுக்கும் one சக்தி word இருக்கின்றது. அப்போ உங்களுடைய திருஷ்டி ஒரு மந்திரத்தை செய்ய முடியும், your hands your ஒரு feet அற்புதத்தை செய்ய முடியும். உங்களுடைய கைகள் நீங்கள் can எதை bring தொட்டாலும் lot of good rewards நிறைய ஒரு வெகுமதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். that's why in path of bhakti they just want அதனால்தான் பக்தியின் பாதையில devotees கூறப்படுது. pure அதனால்தான் people to touch something தூய்மையான மனிதர்கள் அல்லது குருக்கள் தொட வேண்டும் அப்படின்னு விரும்புவார்கள். they will say put your hand on my head உங்களுடைய or my chest கைகளை என்னுடைய தலையில வைங்க, இல்ல என் குழந்தையினுடைய because in that தலையில உங்களுடைய கரங்களை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு தொடுவதன் மூலம் some அனைத்தும் people சிறந்ததாகிவிடும். power some people சில call பேர் it அதை ஆற்றும் blessing சக்தி ஹீலிங் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஆசீர்வாதத்தின் சக்தின்னு சொல்றாங்க. and we have to prepare ourselves for everything நாமும் and கூட then நம்மை அனைத்திற்காகவும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். we ஏனென்றால் ஒரு only நேரம் serve வரும், through drishti அப்பொழுது நாம் திருஷ்டியின் மூலம் மட்டுமே சேவை செய்யக்கூடியதாக இருக்கும். once we had program at UN and there was this guru யூஎன்ல ஒரு தரம் ஒரு நிகழ்ச்சி இருந்த பொழுது ஆன்மீக தலைவர் இருந்தாங்க. அப்போ ஒரு அரை மணி நேரம் special இருந்த program he only gave ஒரு drishti விசேஷமான நிகழ்ச்சி இருந்தது. அவர் and அப்போ we were திருஷ்டி wondering மட்டுமே how கொடுத்தார். he gives drishti அப்போ but நாங்க we don't give drishti ஆச்சரியப்பட்டோம். we keep talking நமக்கு and திருஷ்டியினுடைய this அற்புதம் நமக்கு person தெரியும். ஆனா நாம he திருஷ்டி just கொடுக்காம நம்ம speaks பேசிட்டே you know இருக்கிறோம். ஆனா and இவர் just பாருங்க எல்லார்கிட்டையும் திருஷ்டி கொடுத்துட்டு I don't இருக்காரு know அரை his மணி நேரம். consciousness எல்லாருக்குமே அவரைதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாருமே அவரையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. so for soul and body both to become pure ஆத்மாவும் உடலும் we தூய்மையாகணும் need this to be அப்படிங்கிற போது understood
இந்த ஆழமான ஒரு தொடர்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So that first I always feel our eyes. ஏனென்றால் முதலில் நாம் நம்முடைய கண்களில் தூய்மையை வந்து இருக்கணும். கண்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் வெளிப்படணும். கண்கள்ல முற்றிலும் முழுதுமாக தூய்மை இருக்கணும். யாருடைய உடலையும் பார்க்காதீர்கள், யார் செய்யும் காரியத்தையும் பார்க்காதீர்கள். நீங்க உடலை பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய காரியங்களை பார்த்து அவங்களுடைய குணாதிசயங்களை விவரிக்கின்றது. அவங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க என்ன செய்யணும், இப்படி எல்லாம் இல்லாம இதற்கு அப்பால் சென்று விடுங்கள். மிக அன்பான ஆசீர்வாதங்களை கொடுங்கள். So நம்மிடம் பாபாவினுடைய விஷயங்கள் இருக்கிறது போல் அவரிடம் என்ன இருக்கின்றது அப்படின்னு பாருங்க. சிவ பாபா சொல்றார், நான் கண்களையும் வாயை மட்டுமே பயன்படுத்துகின்றேன். அப்போ ஒரு ட்ரஸ்டியாக இருப்பது அப்படிங்கிற போது எவ்வாறு எந்த வாயின் மூலம் யாருக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. பாபா கிட்ட எப்படியும் நான் சொல்வேன் அப்படின்னா என்னுடைய உடலின் மூலம் எதை எதை குறித்தும் எவரை பற்றியும் நான் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் பாபாட்ட சொல்லியிருப்பேன். எல்லாரை பற்றியும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து நான் சொல்வேன் அப்படின்னு சொல்வேன். பாபாட்ட அப்படின்னு நான் சொல்வேன். இவங்க இப்படி அவங்க இப்படி நல்ல விஷயங்கள் சொல்வேன். அப்ப சில பேர் எப்பொழுதும் மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை பற்றி பாட்டு பாடுறாங்க. ஆனா யாருக்கு அந்த பாடலை கேட்கணும்னு ஆசை இருக்கு? நாம் நம்முடைய வாயை பயன்படுத்தும் விதத்தை வந்து நாம் மாற்றிக்கொள்ளணும். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாயின் மூலம் வெளிப்படட்டும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே ஓகே, நம்ம முன்னோக்கி செல்லலாம். ஏன்னா நம்ம எப்போதுமே நம்மை இம்ப்ரூவ் அப்படின்னா இன்னும் நல்லதாக ஆக்கிக் கொள்ளணும். உடலுக்கு ட்ரஸ்டியாக இருப்பது, ஒரு பொறுப்பாளராக இருப்பது அப்படின்னா உடலை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆத்ம உணர்வு இருந்து நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய தூய்மையாக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வைத்து நம்மை தூய்மையான நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். இதுவே பிரம்மா பாபாவை அவருடைய உடலை 93 வயது வரை சரியாக வைத்திருக்க முடிந்தது. எல்லாருடைய குறைகளும் பாபாக்கு தெரியும். ஆனாலும் அவர் அவற்றை பார்த்த விதம், ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் பராமரித்தார். இந்த பராமரிப்பின் மூலம் அந்த ஆத்மா வளர்ச்சி அடைந்து தன்னால் ஆன உயர்ந்ததை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. சோ கடவுள் வந்து பிரம்மா பாபாவினுடைய வாயை பயன்படுத்தினார். நாமும் கூட கடவுளுடைய ஞானமும் ஆசீர்வாதமும் ஞானத்தை நாம் கொடுக்கும் பொழுது கூட ஒரு தகவலை கொடுப்பதாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கூறுவதாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்க வேண்டும். என்னுடைய உடலோடு நான் வைத்திருக்கும் அந்த பார்வை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் என்றதாக இருக்கும் பொழுது அது நமக்கு மிக மிக நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். நாம் சிறந்த ஒரு சேவையாளராக ஆக முடியும். அதனால் பாபா எனக்கு கொடுக்கும் அனைத்தையும் மற்றவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். இல்லை என்றால் நான் கொடுக்கக்கூடியது என்னுடைய சுபாவத்தின் அடிப்படையில் இருக்கும். நான் என்ன பெறுகின்றேனோ, நான் உறவு முறைகளில் முழு நாளும் மற்றவர்களோடு என்ன பகிர்ந்து கொள்கின்றேன் அப்படிங்கிறது கடவுளிடமிருந்து நான் பெற்ற விஷயங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கடவுளிடமிருந்து நான் பெறவில்லை என்றால் என்னிடம் இருக்கும் என்னுடைய சுபாவ சமஸ்காரங்களை தான் என்னால் கொடுக்க முடியும். ஏனென்றால் நம்மிடம் இருப்பதே தான் நம்மால் கொடுக்க முடியும். அப்போ நாம் கவனம் வைக்கும் பொழுது நமக்கு அது மிகவும் உதவி செய்கின்றது. பெருமளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உடலுக்கு வெறும் பொறுப்பாளராக மட்டுமில்லாமல் வாழ்க்கையே ஒரு பொறுப்பாளராக ஆகிவிடும்.
அப்பொழுது நான் சரியான விதத்தில் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருப்பேன். வெறுமனே பேரளவில் இல்லாமல். நாம் இதையெல்லாம் நிறைய சிந்திச்சு பார்க்கிறோம் ஆழமாக. யாரெல்லாம் இதை பயிற்சி செய்யறாங்களோ, சிந்திச்சு பார்க்கிறாங்களோ, அவங்களுக்கு நிறைய தெளிவு வரும். உடலினுடைய ஆத்மா உடலில் இருக்கும் பொழுது அதனுடைய பாகத்தை நடிப்பதை பற்றியும் ஒரு உடலில் இருக்கக்கூடிய உயிர் வாழும் ஆத்மா என்று நம்மை பார்ப்பதிலும் அதிக தெளிவு ஏற்படும். அப்போ பாபாவையும் ஒவ்வொருவரையும் நாம் ஒரு உதாரணமாக இருப்பதை பார்ப்பார்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Good evening to all. Om Shanti Such fascinating concepts we get to hear every day. விஷயங்களை நாம் கேட்கின்றோம். இந்த ஒவ்வொரு விஷயத்தினோடும் நாம் ஒரு மாதம் ஒரு வார காலம் கூட சிந்திச்சு பார்க்கலாம். அனைவரும் கூட புத்தியில சில புத்தியிலையும் சிலப்பும் நோட்டு புத்தகத்திலையும் எழுதுறீங்க. ஏன்னா இதெல்லாம் நாம் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கான பயிற்சி அப்படிங்கிறது கண்களினுடைய ஒரு தூய்மை, திருஷ்டியினுடைய தூய்மையை பற்றியது. நமக்கு பாபாட்ட வந்த உடனேயே அறிமுகம் செய்யப்படும் விஷயம் திருஷ்டி. ஏன்னா நம்ம எல்லாருமே திருஷ்டியினால் ஆன்மீக பிறப்பு எடுத்திருக்கின்றோம். சில பேர் ஞானத்தின் மூலம் பிறந்திருக்கிறார்கள். சிலர் தாதியினுடைய திருஷ்டியின் மூலம், கருவி ஆத்மாக்களுடைய திருஷ்டியின் மூலம் பிறந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திருஷ்டி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மற்றவர்களும் இதை பயன்படுத்தினாலும் கூட நம்முடைய பாபாவுடைய குழந்தைகளுடைய திருஷ்டியில் அந்த மேஜிக் அப்படின்னா அந்த ஒரு அதிசயம் இருக்கின்றது. பிரம்மகுமாரிகளினுடைய திருஷ்டிக்கு நிறைய பெயர் போனது. அப்போ இந்த திருஷ்டியிலிருந்து பத்திரமாக இருங்கள் அப்படின்னா முன்பே சொல்லுவாங்க. ஆனா இந்த திருஷ்டி தான் இப்போ புது உலகத்தை கொண்டு வர போகின்றது. கடவுளின் அன்பை மற்றவர்கள் நம்முடைய திருஷ்டியின் மூலம் அனுபவம் செய்வார்கள். இன்றைக்கு நம்முடைய பயிற்சியானது என்ன அப்படின்னாக்கா, உடலுக்காக நாம் கொண்டிருக்கும் இந்த பயிற்சி. How important it is for me to bring Baba into that vision. பாபாவை என்னுடைய பார்வையில் நான் கொண்டு வருவது எவ்வளவு முக்கியம். பாபா என்னை எவ்வாறு பார்க்கின்றார்? ஏனென்றால் சில நேரத்தில் நம்மை நாம் தூய்மையான ஒரு பார்வையோடு பார்க்கின்றோமா? மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள்? மற்றவர்கள் நம்மை எப்படி புரிந்து கொள்கின்றார்கள்? அப்படி நாம் நம்மை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தூய்மையான பார்வை அப்படின்னா பாபா என்னை எப்படி பார்க்கின்றார்? விதியும் சொன்னாங்க, எப்படி மற்றவர்கள் நம்மை பார்க்கின்றார்களோ அதை தாண்டி போக முடியும் அப்படின்னு விதியும் சொன்னாங்க. ஞாராப்பன் அப்படின்னு சொன்னாக்க எதனாலும் தொடப்படாமல் இருப்பது. எனக்காக நான் தூய ஒரு திருஷ்டியை வைத்திருப்பதும் தூய பார்வையை கொண்டிருப்பதும். ஏன்னா பாபா என்னை அப்படித்தான் பார்த்தார், அப்படித்தான் நான் என்ன பார்க்கணும். மற்றவர்கள் என்னை பார்ப்பது போல் நான் என்னை பார்க்க கூடாது. ஏனென்றால் அப்போது நான் தொடப்படாமல் இருக்க முடியும். ஏதோ என் கண்களுக்கு நான் தூய்மையை தவிர வேறு எவ்வாறும் தெரியக்கூடாது. Somebody else has done that way, so I'm react. So that also is an aspect of impurity, I believe. So really
something to reflect on. And from today's So இது வந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு share விஷயம். of Sister Mohini, what I wanted to add was perhaps தீதி மோகினி that என்ன you சொன்னாங்க took a அப்படின்னா, selfie to carry along a selfie with you. ஸோ நம்ம நேத்து வந்து பார்த்தோம், நம்ம எங்க போனாலும் செல்ஃபி கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தோன்னுட்டு, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது நாம் எப்படி பேசுறோம் அப்படின்னு வந்து நாம் பதிவு செய்து கொள்வதற்காக. ஏன்னா தீதி வந்து இன்னைக்கு சொன்னாங்க, நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி வருது, நம்முடைய அந்த டோன் அப்படின்னு சொன்னா அந்த பேசும் விதம் எப்படி இருக்கு, நம்மளுடைய கண்கள், வார்த்தைகள், கைகள் அனைத்திலும் தூய்மை தெரியணும். இன்னொன்னு வந்து நான் என்ன பார்த்தேன்னா, என்னுடைய உடல்ல நான் என்ன போட்டாலும் அதுவும் தூய்மையாக இருக்கணும். நம்ம எல்லாரும் வந்து தூய்மையான சாப்பாடு நிறைய பேர் எல்லாம் விரும்புறாங்க வெளியில. ஹோலிஸ்டிக் ஃபுட் எல்லா விதத்திலயும் ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்லாம் வெளியில வந்து நினைக்கிறாங்க. சோ நான் மருந்து சாப்பிடும் போது வந்து நான் இது தூய்மையா அப்படின்னு நினைச்சேன்னா, அப்ப பாபா வந்து சொன்னார், இந்த சின்ன மருந்து நீங்க எடுத்துக்கொள்ளும் மருந்து வந்து சங்கமயுகத்துல இல்ல கலியுகத்துல அந்த மருந்து அப்படிங்கிறது வந்து அவ்வளவு தூய்மையாக இல்லாம இருக்கலாம். ஆனால் என்னுடைய உணர்வின் மூலம் நான் அதை தூய்மையாக மாற்றுகின்றேனா, தூய்மையாக்குகின்றேனா? பாபாவுடைய நினைவுல நாம் ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த மாதிரி நம்மளால மாற்ற முடியும். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு நம்பிக்கை பொறுப்பாளர். இப்போ யாராவது என்னை வந்து பொறுப்பா நினைச்சு இந்த உடலை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க, என்னை வந்து நம்பி இருக்கிறாங்க, என் மீது நம்பிக்கை வைத்து இந்த உடலை வந்து கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ நான் என்ன சிந்திச்சேன்னா, தீதி மோகினி பேசும்போது என்ன நான் யோசிச்சேன் அப்படின்னா, இந்த உடலினுடைய அற்புதத்தை பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது நாளைக்கு முழு நாளும் வந்து நாம பார்க்கலாம் எப்படி வந்து இந்த இயற்கையை வந்து எப்படி ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு பரிசாக நமக்கு வந்து இந்த உடலை கொடுத்திருக்கு. அப்பேற்பட்ட அற்புதம் இந்த உடல். அப்புறம் அதே மாதிரி கண்கள் வந்து ஒரு லென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த உடலுக்குள்ளேயே நமக்கு ஒரு லென்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு வர்ண நிறங்கள் அதிகமான நிறங்களோடு நாம் வந்து எல்லாத்தையும் உருவாக்குறோம். இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே படைக்கப்பட்டிருக்கு. நாம் வந்து பார்மசிக்கு போய் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நாம் சரியான விதத்துல பயன்படுத்தினோம் அப்படின்னா அப்ப நாம் எல்லாத்தையும் பாராட்டணும். இயற்கையில உள்ள எல்லாத்தையும் எளிமையாக இருக்கு, அழகாக இருக்கு, இதெல்லாம் நாம் பாராட்டணும். நாம வந்து நாளைக்கு வந்து நேரம் கொடுக்கலாம். இயற்கையாக உள்ளதை எளிமையாக எப்படி நாம் மாற்றலாம், எப்படியாக வாழ்க்கையில வந்து அந்த அம்சங்களை கொண்டு வரலாம். சோ அதே மாதிரி நாம வந்து நான் நிறைய நாள் ஏதாவது பயன்படுத்தாம இருந்தேன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் எடுத்து வச்சிடலாம். அப்போ எளிமையாக்கி கொள்ள முடியும் நம் வாழ்க்கையை. அப்போ ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கும் பொழுது இயற்கையாக பாபாவினுடைய நினைவு நமக்கு ஏற்படும். அப்போ இயற்கைக்காக நமக்கு நன்றி உணர்வுகள், மனிதர்களுக்காக நன்றி உணர்வுகள், இதெல்லாம் மிக ஒரு ஆழமான ஒரு தொடர்பு படுத்தும் ஒரு விஷயங்கள். சோ 5 முறை அல்லது வேற நேரங்களிலும் வந்து வெவ்வேறு வழிகள்ல நாம் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நாம் அதிசயப்பட்டு எல்லாத்தையும் பாராட்டணும். சோ நாளைக்கு இருக்கிற அந்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நான் ஆத்மா ஒளி புள்ளி நெற்றியின் மத்தியில் உயிர் வாழ்கின்றேன். தாமரை ஆசனத்தில் அமர்ந்தவாறு நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக என்னுடைய உடலுக்கு நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கின்றேன். உடலுக்கு ஆக சிறந்ததை செய்கின்றேன். நான் ஒரு ஒளி புள்ளி நெற்றியின் மத்தியில் உயிர் வாழ்கின்றேன். தாமரை சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு
நான் என்னுடைய உடலுக்கு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக Take இருக்கின்றேன். care நான் and do பார்த்துக் the best. கொள்கின்றேன். என் உடலுக்கு சிறந்ததை நான் செய்கின்றேன். So moving around in great appreciation So of the நான் body that has been given to நகர்ந்து us, செல்லும் பொழுதும் அனைத்தையும் created செய்யும் in பொழுதும் self-consciousness, பாராட்டுகின்றேன். bringing ஆத்ம this உணர்வில் feeling, பாபாவினுடைய அந்த appreciating பார்வையை here, பாபா என்னை எவ்வாறு பார்க்கின்றாரோ அந்த and bringing பார்வையோடு this என்னை நான் day பார்க்கின்றேன். wonder and இயற்கையில் awe இருக்கும் அனைத்து of அற்புதங்களையும் how பாராட்டுகின்றேன். எவ்வளவு பாக்கியசாலி நான். Sister Mohini. இந்த விதத்தில் நான் நாளை அனுபவம் Yeah, செய்வேன். appreciating that I have been given such a healthy body. இப்படிப்பட்ட ஓர் ஆரோக்கியமான உடல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். நான் அதை பார்த்துக் கொள்ளும் விதத்தில் பிரம்ம பாபாவை நான் பின்பற்றுவேன். ஓம் சாந்தி.